26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சார் வணக்கம். வணக்கம் சார். தாவேகா செயல்பாடுகளை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். நிறைய துறைகளில் நிறைய விஷயங்கள் மாற்றமும் அதிரடியும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. மதுவிலக்குலேருந்து நான் தொடங்கிறேன். இதை பற்றி நிறைய எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த ஒயின் ஷாப்பில் அந்த ஏஐ மிஷின் பற்றி நம்ம கேள்விப்பட்டதான் 2 இடங்களில் வைக்கப்பட்டிருக்கு. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இந்த ஃபார்முலா, இந்த மெத்தட் இங்கே தமிழ்நாட்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட்? இல்லை, வரவேற்கத்தக்க விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சென்னையில் வந்து எக்மோரில் வந்து ஒரு 2 இடங்கள்ல மிஷின் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம வந்து ஏடிஎம் மிஷின் கார்டு, நம்ம நேரில் சொல்லி ஏடிஎம் மிஷின் கார்டு மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த வாஷிங் மிஷின் ஸ்டைலில் வச்சுருக்காங்க. பட் அது என்னன்னா, நீங்கள் இப்போ நிறைய ஒயின் ஷாப்பில் போனால் இந்த குவார்டர் பாட்டில் வாங்கினா ஒரு 10 ரூபா வாங்கிடுறாங்க, ஆஃப் வாங்கினாலும் 10 ரூபா வாங்கினா, ஃபுல்லு வாங்கினா 20 ரூபா வாங்கிடுறாங்க நிறைய இடங்கள்ல. பட் இதை மொத்தமாக ஒழிக்கணுங்கிறத தேர்தலுக்கு முந்தைய பிரச்சாரமாகவே விஜய் அவர்கள் பண்ணது. இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 3600 கோடி ப்ளஸ் ஒரு 1800 கோடி, 4800 கோடி ரூபா வருஷம் எங்கே போச்சுன்னே தெரியாது, யாருக்கிட்ட போச்சுன்னே தெரியாது, எத்தனை பேர் இதை ஷேர் பண்ணாங்கன்னே தெரியாது. ஒட்டு மொத்தமாக அந்த பணம் எல்லாமே அரசு கஜானாக்கு வர்றது மாதிரி வந்து பிளான் பண்ணியாச்சு. அந்த பணம் வருது, அது அப்படியே அரசு கஜானாக்கு போகும். முன்ன அரசு கஜானா போகாது, எல்லாருடைய பாக்கெட்டில் போன விஷயம் அது. பட் இதுதான் மக்கள் வரி பணத்தை எடுத்து திரும்பி மக்களுக்கே ஒரு நல்ல விஷயம் செய்யணுங்கிற அந்த ஒரு எண்ணம். இது டாஸ்மாகல் மட்டும் இல்லை, எல்லா துறையிலையுமே இதை ஸ்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா அமைச்சர்களுமே எந்த துறை, எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலுமே லஞ்சம் ஊழல்ங்கிறதே கிடையாது. இதுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து அதாவது அரசுக்கு வந்து செலுத்த வேண்டிய தொகை அதை அப்படியே செலுத்த கஜானாவுக்கு போயிடும். யாருடைய பர்சனல் அரசுக்கு வர்ற கஜானாவை வீட்டுக்கோ பாக்கெட்டுக்கோ எடுத்துகிட்டு போய் சொந்தம் கொண்டாட முடியாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக ஃபாரின் ட்ரிப்பு, அந்த ட்ரிப்பு, ஃப்ளைட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர். இப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே ஃபுல் ஸ்டாப் கிட்டத்தட்ட வச்சுக்கிட்டே வர்றாரு. 75% வச்சாச்சு. பட் இந்த டாஸ்மாக் பார்த்தீங்கன்னா வந்த உடனே பார்த்தோம்னா ஒரு 717 கடைகள் க்ளோஸ் பண்ண விஷயம் இருக்குது. இன்னும் அடிப்படை போக இன்னும் சில கடைகள் குறைக்கப்படுங்கிறது. இப்போ பார் கூட கிட்டத்தட்ட இப்போ க்ளோஸ் பண்ணுற ஒரு தவறுது. மீண்டும் ஒரு டெண்டர் விட்டு புதிய முறையில் புதிய சிஸ்டத்தோட கவர்மெண்ட்டுடைய இந்த சிஸ்டமேட்டிக்காக இருந்தால் மட்டும்தான் அது பெர்மிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ நேற்றுலேருந்து போயிட்டு அது ஒரு சிறப்பான விஷயமா பார்க்குறேன். இந்த மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 10 ரூபா கொடுத்து பண்ண போகும்போது இந்த பாட்டில் சொந்தக்காரவங்க யார் வாங்குறாங்களோ அவங்க அதை காலியை பண்ணிட்டாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்கேன் பண்ணுற மிஷினில் நீங்கள் நியூஇயர் கோடு வச்சுருப்பீங்க. நீங்கள் இந்த யூபிஐ வச்சுட்டு நீங்கள் ஒரு சின்ன அந்த மொபைலில் நீங்கள் ஆட் பண்ணி இப்போ நீங்கள் சாதாரணமாக ஷாப்பிங் போனீங்கன்னா ஒரு கடையில் நீங்கள் நம்ம பே பண்ணுறதுக்கோ இல்லை நம்மளுக்கு கிரெடிட்டோ டெபிட்டோ எல்லாம் QR கோடு தான். அதே தான். அது வந்து இதை டெபிட் பண்ணுறோம், இது நமக்கு கிரெடிட் பண்ணுது. ஸோ அதை நீங்கள் ஒரு சின்ன ஒரு லாக் இருக்குது, அதை நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். திரும்பி பாட்டிலில் ஒரு ஸ்டிக்கர் வச்சுருக்காங்க, அந்த 10 ரூபாய் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் காமிச்சிங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்குது. ஏற்கனவே இது யூஸ் பண்ண பாட்டில் ரிஜெக்ட் பண்ணிடுது மிஷினே, ஆட்டோமேட்டிக் உள்ளே எடுக்க முடியாது, அது வராது. பட் இதில் வந்து யாருமே ஃப்ராடும் பண்ண முடியாது. நீங்கள் அதை காமிச்சோன்னா பாட்டில் அக்செப்ட் பண்ணிக்குது. நீங்கள் ஒரு சின்ன ஹோல்ஸ், பாட்டில் போகிற அளவு ஹோல்ஸ் இருக்குது, போனீங்கன்னா உள்ளே வந்து கவுண்டில் போய் க்ளோஸ் ஆகிடுது. ஒரு மிஞ்சி போன 5 செகண்ட் 10 செகண்ட்குள்ளே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து மொபைலில் மெசேஜுங்கிறது 10 ரூபா கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ இது உண்மையிலேயே வந்து இந்த சில பேர் குடிச்சிட்டு இந்த ரோட்டில் தூக்கி போட்டு போகிறது, காரில் போகும் பைக் மூலம் பாட்டில் செதறி அடிச்சு கீழே விழுந்தாலும் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எங்கே சாப்பிட்டு தூக்கிட்டு போகிறோம்னே தெரியாது உங்களுக்கு. ரோடு ஓரம் அது பயங்கர டேமேஜுங்க நிறைய. இப்போ கிட்டத்தட்ட அது இப்போ சில இது குறையிற மாதிரி ஒரு தகவல் வருது. இதை தமிழ்நாடு பூராமே செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் இப்போ வச்சுருக்காங்க. உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். நீங்கள் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குற பக்கம்னா உடனடியாக வந்துடும் உங்களுக்கு. இது வந்து சிறப்பாக பார்க்கப்படுது. இந்த பார்த்தீங்கன்னா நிறைய கோவாலெல்லாம் வந்த ஒரு விஷயத்தை பார்க்குறது. இந்தியா ஃபுல்லாமே பண்ண போகிறதா ஒரு ஸ்கீம் இருக்குது. குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் ஃபுல் ஆக்ஷனில் எடுக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எத்தனை டாஸ்மாக இருக்கும் பார்த்து 700 மேலே மைனஸ் பண்ணுங்க, 3000 3500 இருந்தது அப்படின்னா அத்தனை நிமிஷம் இறக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஓகே, இறக்குனா நீங்கள் சொன்ன மாதிரி சுற்றுச்சூழலுக்கும் ஒரு பாதுகாப்பு. கண்டிப்பாக. ஆமாம், அங்கங்கே தூக்கிட்டு போகிறாங்க. இந்த சாக்கடை எல்லாம் ஓடுது, அதில் தூக்கி போட்டு போயிடுறாங்க, உடச்சி போட்டுறாங்க. இல்லை தேவையில்லாமல் தரும்போது பாட்டில் உடைக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய நம்ம பார்க்க வேண்டியது ஒரு சூழ்நிலை மாறும். இல்லை, இது எல்லாமே தவிர்க்கப்படும். சரி, அந்த இடம் சுகாதாரமாக மாறும். ஆல்ரெடி சட்டமன்றத்தில் அந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்றதும் இன்னும் அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் தான் ஓப்பன் பண்ணாரு. தொடர்ந்து இந்த டாஸ்மார்க்ல என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அடுத்த கட்டமா அவங்க கொண்டு போறதை பத்தி. ஏன்னா ஒரு பணம் கூட வெளியே போகக்கூடாது, ஒரு பைசா கூட வெளியே இருக்கக்கூடிய தனிநபருக்கு போயிடக்கூடாது, ஒரு அதிகாரிக்கு போயிடக்கூடாது. அரசாங்க சொத்து, அரசாங்கத்து பணம் அரசாங்கத்துக்கு தான் வரணும், அந்த கஜானாக்கு தான் வரணும்னு செயல்பாடுகள் நீங்க எப்படி? சிறப்பா இருக்கீங்க. அமைச்சர்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பீடா இருக்காருங்க. அதாவது மக்களை ஒருத்தரை இயங்குறாங்க. ஸோ விக்னேஷ் அவர்களும் சரி, ரமேஷ் அவர்களும் சரி, ராஜமோகன் அவர்களும் சரி, பார்த்தீங்கன்னா அப்படி சர்வ சாதாரணமாக
அப்ப அதாவது நீங்க தான்ப்பா நான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது மக்கள் மத்தியில் போய் எளிய முறையில் போய் அப்ரோச் பண்ண முடியுது, ஃபர்ஸ்ட் பார்க்க முடியுது, பேச முடியுது, அது காது கொடுத்து கேட்குறாங்க, டீட்டெயில்ஸ் பேசுறாங்க, இவ்வளோ விஷயங்கள் பண்றாங்க. இனி இந்த டெண்டரில் பழைய முறையெல்லாம் பாக்கி வச்சுட்டு ரொம்ப லொல்லு பண்ணவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அந்த பேர்ல யார் நீ மறுபேரில் போட்டால் கூட கேன்சல். நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஸ்ட்ரைட் போர்டாக இருக்கணும். டெண்டர் முறையில் என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம். உங்களுடைய குறையில நான் கேட்குறேன், கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணியிருந்தா அந்த அமைச்சர் விக்னேஸ்வருடைய முக்கியமாக இருந்தது. சட்டசபையிலே தெரிவிக்க விட்டார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் ரமேஷ் அவர்கள் தெரிவிக்க விடுறாங்க. மாறி மாறி இந்த இளைஞர்கள் பண்ணுற அந்த என்ன சொல்ற ஸ்பீடு வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு. அதாங்க டாஸ்மாகில் இவ்வளோ கோடிகள் வருமாங்கிறதே தெரியல. பார்ட்டி ஃபண்ட் இன்னொரு பக்கம் சிஎம்டிஏ போகுதுன்னா இது ஜெனிவனாக பிஎஃப்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஃப் அப்படின்றாங்க, எம்முன்றாங்க. இத்தனை ஃபண்டு போகுது. ஓகே, பார்ட்டி ஃபண்டு ஒன்று, எஃப் ஃபண்டு ஒன்று, எம் ஃபண்டு ஒன்று, நிறைய ஸ்பிரிட் பண்ணி அங்கங்கே போயிட்டு இருந்த ஒரு விஷயத்த டோட்டலாக செக் வச்சு லாக் பண்ணியாச்சு. அத்தனை பணமுமே அரசுக்கு வரணும், அரசு கஜானாவுக்கு வரணும். அதன் மூலமாக மக்களுக்கு நல்ல திட்டங்களை செய்யணும் அப்படிங்கிறதுல எல்லா துறையிலுமே. இல்லைன்னா இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறதே தெரியாதுங்க, நிறைய பேருக்கு தெரியாது எதுக்குன்னு. சிஎம்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 28 ரூபா 30 ரூபா எக்ஸ்ட்ரா 20 ரூபா வாங்கினது இருக்கு. நிறைய பில்டர்ஸ்ட்டை பேசும்போது சொல்றாங்க குறைஞ்சது எத்தனையோ லட்சங்கள், அதாவது மினிமம் 5 வீடு 6 வீடு கட்டுறவங்க 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே, அப்பார்ட்மெண்ட்ஸ் பெருசாக கட்டுறவங்க 50 வீடு 100 வீடு, பல கோடிகள் போகுது லஞ்சமா உங்களுக்கு. பட் குறிப்பாக பார்க்கணும்னா இங்கே சதுப்பு நிலத்தில் 2500 ரூபா கோடி ஸ்கீமையே வேணாம்னு சொல்லி ரத்து பண்ணாங்க. அந்த நிலம் பாதுகாக்கப்படணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கப்படணும். முக்கியமாக வருமானம் வந்து வரணும், ஆனால் சரியான முறையில் வரணும். இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் வரணுங்கிற அந்த ஒரு குறிக்கோள் இது. ஸோ இப்படி திட்டங்கள் நிறையா இருக்குது, செயல்பாடுகள் நிறையா இருக்குது. பார்ட்டி ஃபண்டை மக்களுக்கு புரிய வச்சுருக்காங்க. இப்போ எல்லா பேருமே வந்து பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கொடுத்து நாங்கள் பண்ணின ஒரு வேலையை இப்போ 5000 2000 3000 அது சின்ன சின்ன டீ சாப்பிட்ற அது எங்களுக்கு பெருசாக தெரியல. அது வந்து என்னென்னா உதிரி செலவுகள் மாதிரி போகுது. பட் அதுவும் சுத்தமாக லஞ்சத்தையும் ஊழலையும் அதுலேயும் பண்ணக்கூடாதுங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். பட் ஆனால் 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தவர்களுக்கு 5000 அப்படின்றதுலாம் ஒன்றும் இல்லை, கனவு, கனவுல கூட நடக்காது. அதையும் வந்து தடுக்கணும். நீங்க அரசு ஊழியர்கள், எந்த ஆட்சி வருதோ அந்த ஆட்சி உங்களுக்கு, நீங்க கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கீங்க, உங்களுக்குள்ளே 30 நாள் வேலை செய்யறதுக்கு ஊதியத்தை 30 ஈவினிங் உங்களுக்கு டெபாசிட் ஆயிடுப்பாங்க. இது கூட என்ன வேணும் நீங்க? அதனால இது வந்து கொஞ்சம் பழக்கப்பட்டுட்டாங்க, அது கொஞ்சம் மாறணும். மாறுறாங்க, இப்பவே கிட்டத்தட்ட மாறிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நிறைய பேர் மாறிட்டாங்க. ஸோ போக போக சரியாகும். அது ஒரு 6 மாதம், எப்படி நம்ம திட்டங்கள் கொண்டு வரதுக்கு 6 மாதம் ஆகணும், அவள் மாறுவதற்கு நம்ம ஒரு டைம் கொடுக்கலாம். 6 மாதத்தில் மாறும். நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசணும்னா ஒரு லிஸ்ட்டு போட்டு நம்ம பேசிட்டே போகலாம். சார் கரூருக்கு முதல்வர் அவர்கள் வர 10ஆம் தேதி போக போகிறாங்க. அங்கே 41 பேர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை சந்தித்து குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை, இதுதானே சார் அவருமே வந்து அப்போ இருந்தே இதுதான் அவருக்கு என்னமும் ஓடிட்டு இருக்கும். இது எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை சிறப்பு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம முதல் முறையாக கரூருக்கு போவாருங்கிற விஷயம் சொன்னால் இந்த திருச்சிக்கு போனது பார்த்தா நன்றி தெரிவிக்க மட்டும்தான். பட் நீங்கள் கரூர் மக்களை போய் சந்திக்கணும், அது சரியான முறையில் சரி நேரத்தில் சந்திக்கணும்னு பார்த்தார். இப்போ அதுக்கு ஒரு வாய்ப்பு வருது. ஸோ 10ஆம் தேதி போகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் சார்ட் போட்டிருக்காங்க. 41 குடும்பங்களுக்கும் நேரடியாக போகிறாரு, நலம் விசாரிக்கார். ஏற்கனவே இங்கே வர வச்சு அங்கே போக முடியாத சூழ்நிலை இப்போ உருவாச்சு நிறையா. அப்போது ஒரு குடும்பத்துக்கு 20 லட்ச ரூபா கொடுக்கப்பட்ட விஷயம் இருக்குது. இப்போ அதை விட சிறப்பு, அவருடைய வீட்டில் கல்வி தகுதி அடிப்படையில் யார் யார் என்னென்ன எஜுகேஷன் படிச்சிருக்காங்க செஞ்சுருக்காங்க, அவருக்கு என்ன அரசு பதவி கொடுக்கலாம் அப்படிங்கும்போது வீட்டுக்கு ஒருத்தருக்கு 41 ஃபேமிலிக்கு அரசு வேலை கொடுக்குறாங்கன்னா அவங்க 60 வயசு வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக வந்துருப்போம். ஸோ இது உண்மையிலேயே வந்து விஜயவர்களுடைய மனசை நான் பார்க்குறேன். ஏன்னா அது எப்படி ஏற்பட்டது ஏதுப்பட்டங்கிறதெல்லாம் விசாரணை போயிட்டு இருக்கு, அது வரும், அது இருக்கட்டும். பட் அதற்கு முன்பாக விஜய் அவர்களுடைய செயல்பாடு உண்மையிலேயே அந்த ஒரு என்னதான் அவருக்கு இருக்கிற மனசு தான் அவருடைய துறையில் இருக்கிற மற்ற அமைச்சர்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ 41 பேருக்கு ஒரு அரசு வேலை உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். கரூர் மக்களை சந்திக்க போகிறார். கரூர் தொகுதியிலையும் அந்த இடைத்தேர்தல் வரப்போகுது. இங்கே மிகப்பெரிய வெற்றி பெறணுங்கிற மிகப்பெரிய நோக்கமும் இருக்குது அவங்களுக்கு. அதை எங்கே நமக்கு பேர் டேமேஜ் ஆச்சோ அந்த இடத்துல நம்ம குடி பறக்கணும், அதுக்கு வேண்டிய வேலைகள் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து உண்மையிலே சிறப்பாக நான் பார்க்குறேன். தமிழக முதலமைச்சராக இந்த 41 பேர் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த அரசு வேலைப்புங்கிறது, யாருமே இதுக்கு முந்தைய அரசு பாதிக்கப்பட்டதுன்னு ஆறுதல் சொல்லிட்டு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது யாருனால வந்து ஏற்பட்டதுங்கிறது உலகத்துக்கே தெரியும். அப்போ இவருடைய செயல் உண்மையை வரவேற்கத்தக்கதாக இருக்குது. 41 பேருக்குங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சரி, ஆனால் இப்போ ஒரு 10ஆம் தேதி அங்கே கரூருக்கு பயணிக்க போகிறார். அங்கேயுமே வந்து களம் ரொம்ப சாதகமாக இருக்குது, தமிழ்நாடே அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஏன்னா அங்கே மதியழகன் அவர்கள் தாவேக்கலை போட்டிட்டு இருந்தாங்க, தோல்வியை தழுவி இருந்தார். விஜயபாஸ்கர் அவர்கள் இப்போ அவரும் தாவேக்கலை வந்து இணைஞ்சிட்டாங்க. ஸோ கரூர் இப்போ எப்படி இருக்க போகுது, எப்படி வரவேற்க? இப்போ ஏற்கனவே சொன்னேன் நான், எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து சேர்ந்த இப்போ பார்த்துருப்பேன். விராலிமறையில் வந்து சி விஜயபாஸ்கர்,
அவங்கெல்லாம் சுயேட்சையினாலே சாலிடாக ஜெயிச்சுட்டு போகிறாங்க. விராலிமலையில் சி விஜய் பாஸ்கர் அடிச்சிக்கவே முடியாது நீங்கள். ஸோ இந்த பக்கம் எம்ஆர் விஜய் பாஸ்கர். பட் அங்கே மதியவனன் அவர்கள் தோற்றதை நம்ம பார்க்க முடிஞ்ச தவிர இங்கே வெற்றி பெற்றவர் இன்னைக்கு நேற்று டிவிக்கில் வந்து ஜாயின் பண்ணாங்க. அப்போ இதை எப்படி பார்க்குறது? அப்போ அவங்களுடைய கள நிலவரம் தெரியும், என்ன நடந்ததுன்னு தெரிய வரும் உங்களுக்கு, மக்களுடைய மனசு என்னங்கிறது புரிய வரும். இப்போ கரூர் தொகுதி டிவிக்கையில் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத நேற்று இணைந்த சம்பவத்தை நம்ம பார்க்க முடிஞ்சு. ஒவ்வொருத்தராக வர்றாங்க. இது உங்களுக்கு தெரிந்தது, தெரியாம இன்னும் ஒரு 7 பேர் வரப்போறாங்க, 8 பேர் வரப்போறாங்க. முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள். அங்க கூடாரமே காலி ஆகுதா? கிட்டத்தட்ட காலி ஆயிடுச்சு. அப்ப முதல்வர் சொன்ன மாதிரி 2 பேருக்கு தான் இனிமேட் போட்டியா? அது 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 வந்து ஏற்கனவே முடிவு பண்ணதுதான் அது. சரி, இப்பவே டிவிக்கே திமுக தானே வருது, திமுக தானே வருது உங்களுக்கு. ஆனா திமுக லிஸ்ட்லயே பேர் இல்ல. காரணம் உங்களுடைய கட்சிக்குள்ள உள்ள அந்த சுயநலத்தோட செயல்படுறாங்கிறதா மற்றவருடைய இதா இருக்கு. இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர் ரிசைன் பண்ணிட்டு வெளில. அடுத்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் கூட ரிசைன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவருடைய போஸ்ட்டை வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. அந்த போஸ்ட் வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண. மாவட்ட செயலாளர் நீங்க ஒரு கடுமையான நீங்க ஒரு தண்டனை கொடுக்கறது மாதிரி போச்சுன்னா எப்படி இருப்பாங்க, செயல்படுவாங்க? மாவட்ட செயலாளர் போஸ்ட் கிடையாது, 1 வருஷத்துக்கு கிடையாது, மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும்னா ஏங்க எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து 40 வருஷம் 30 வருஷமா இருக்காங்கன்னா அவர்கள் மேலதான் எல்லா பேருமே ஈக்குவல் ஸ்ட்ரென்த் தான். அப்போ அங்கே நீங்க ஒன்னொன்னா மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. டோட்டலா நீங்க சொன்னது மாதிரி கூடாரம் 100% காலியான வாய்ப்புகள் போயிட்டு இருக்கு. எல்லா பேருமே வந்து டிவிக்கில சேர்றதுக்கான அந்த ஒரு விஷயமும் பண்ணப்படுறதா ஒரு தகவல் வருது. அதை வெயிட் பண்ணுவோம் சார். அதுக்கும் நாங்க காத்துட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்களோட பகிர்ந்துக்கிட்டு. நினைச்சேன் சந்திக்கிறவங்களை